ஏறிட்டாங்க அக்கா கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆமாம், எங்களுக்கு அங்கன்வாடி பணியாளர் உதவியாளர் நிரந்தர பணியாளர் வாக்குன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது செய்ய பார்த்து செஞ்சுட்டாங்க. நாங்கள் நிரந்தர பணியாளர் ஆக்கியே தீர்வோம் உங்களை, நாங்கள் அதை வாக்குறுதி கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் ஆச்சு, நாங்கள் எதுவுமே அந்த ஸ்டெப் எடுக்கல. எங்களை வந்து கூப்பிட்டாங்க எங்கள் ஆஃபீஸ்ல இருந்து எல்லாரும் கண்டிப்பாக போங்க, அவங்க வர சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன காரணத்தில் வர சொல்லிட்டாங்க, எங்களுக்கு சேலை இல்லாமையே இருக்காங்க. நாங்கள் இருக்கிறோம் சொல்லுங்க, எங்களுக்கு சேலை 1000 சேலை இருக்கு. நாங்க எங்க கோரிக்கையை சொல்லத்தான் நாங்க வந்திருந்தோம். ஆனா எதுவுமே கேட்கல, எங்களுக்கு எதுவுமே இல்லை. ஆனா நான் இவ்வளவு கஷ்டப்படுவோம், ஆள் போடல, பற்றாக்குறையோட நாங்க இருக்கிறோம். ஒரு சென்டர்ல எனக்கெல்லாம் 37 பிள்ளைங்க வர்றாங்க, உதவியாளர் கிடையாது. நோட்டு முடிக்குமா, செல்லு முடிக்குமா, பிள்ளைங்களை பாப்பா பேரண்ட்ஸ்ல நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்கன்னு கேட்கறாங்க. எதுவுமே செய்ய முடியாம ஒரு மன டிப்ரெஷன்ல வேலை பார்க்கவா வேண்டாமா, ஓடி போயிடலாமாங்கிற மன அழுத்தத்துல நாங்க இருக்கோம். நீங்க சேலை கொடுத்ததெல்லாம் ரைட்டு தான். முதல்ல எங்களுக்கு நீங்க வாக்குறுதி முடிஞ்சு பதிமூணு என்ன வாக்குறுதி சொன்னீங்க, அதை நிறைவேற்றுங்க. அதைத்தான் நாங்க கேட்கிறோம். எங்களுக்கு முதல்ல சம்பளத்தை கூட்டி கொடுங்க. நாங்க 1000 தடவை நாங்க மனு ஸ்டாலின் ஐயாவும் பார்த்துட்டோம், எல்லாத்தையும் பார்த்து நாங்க மனு கொடுத்துருவோம். எங்க மனுவை தூங்க போட்டுட்டீங்க, கிடப்புல போட்டு அதுக்கு என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் எங்க ஆதங்கமா இருக்கு. இன்னைக்கு எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ஆபீஸ்ல யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரும் போயிடணும், சேலையும் பெட்ஷீட்டை கொடுக்குறான்னு சொன்னாங்க. அந்த சேலையும் பெட்ஷீட்டும் எங்களுக்கு இல்லை, அதை எங்களால வாங்க முடியாதா? ஆபீஸ்ல சொன்னாங்க. கனிமொழி அம்மா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நலத்திட்டங்கிறாங்க. நீங்க நலத்திட்டம் எது கொடுங்க, எங்களுக்கு எது தேவையோ அதை கொடுங்க. சேலையும் பெட்ஷீட் எங்களுக்கு 1000 வாங்கிடலாம் வாங்க. எங்களுக்கு முதல்ல எது தேவை, எங்க கஷ்டத்தை தீர்க்க சம்பளத்தை, ஒரு அடிப்படை சம்பளம் கூட இல்லாம நாங்க ஒரு பகுதி நேர ஊழியரா நாங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு என்ன சொன்னீங்க, வந்த உடனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அங்கன்வாடி பணியாளர் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ரொம்ப அவங்க குறைவான சம்பளம், நாங்க உங்களுக்கு ஒரு தோழனாவும் இருப்போம், உங்களுக்கு சகோதரியா இருப்போம்னு சொன்னீங்க. எதுவுமே இல்லை, நாங்க இன்னும் அப்படிதான் இருக்கோம். எங்களுக்கு ஏறிட்டு பார்க்க ஆள் கிடையாது. ரிட்டையர் ஆனா கூட எதுவுமே பென்ஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. எங்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்து எங்களுக்கு நாங்க வேலை பார்க்கறதே அர்த்தம் இல்லாம வேலை பார்க்குறோம்.